வாசிக்கலாம். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் 5வது அதிகாரம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வேர்ட்ஸ் 8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆமென். இந்த வாசித்த இந்த வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதினது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தீமோத்தேயு ஒரு சபையினுடைய போதகராக இருக்கிறபடியினால் சபையில் உள்ள ஊழியங்கள், மூப்பர்கள், ஊழியக்காரர்கள், அது மாத்திரமல்ல சபையினுடைய ஒழுங்குகள், விசுவாசிகள், இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களா என்னென்ன செய்ய வேண்டும் என்பதான ஒரு என்டோஸ்மெண்ட் லெட்டராகவே இந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். நமக்கு நல்லாவே தெரியும், சிறைச்சாலையிலிருந்து தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனையாக அவர் எழுதுகிறார். சபைகளில் கடைபிடிக்க வேண்டியவைகள், ஊழியங்களில் கடைபிடிக்க வேண்டியவைகள், மூப்பர்கள் கடைபிடிக்க வேண்டியவைகள், விசுவாசிகள் கடைபிடிக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி சபைக்கு ஒரு ஒழுங்கு ஒரு மெத்தடை என்ன செய்கிறார்? தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதி கொடுக்கிறார். இந்த வசனம், வாசித்த இந்த வசனம் முழுக்க முழுக்க ஒரு விசுவாசியானவன், ஒரு காட்லி மேன் அப்படின்னு சொல்லி, அதாவது காட்லினஸ் என்றால் என்ன, இந்த காட்லினஸோடு இருக்க விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு இங்கே எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவ பக்தி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? தேவ பக்தி என்றால் என்ன? நமக்கு எல்லாருக்கும், நம்ம எல்லாரும் தேவனுடைய பக்தி, தேவன் மேல் பக்தியா இருக்கிறபடியினால் நம்ம எல்லாரும் அவரை தொழுது கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எப்படியாகிலும் ஆலயத்தில் போய் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டு வருகிறோம். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன? தேவன் மேல் வைத்திருக்கிற நம்முடைய பக்தி. பிரைஸ் தி லார்ட். ஆங்கிலத்தில் எதுக்கு பார்க்கும்போது காட்லினஸ் அப்படின்னு சொல்லி நீங்க வாசிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ முழுக்க முழுக்க இது புற ஜாதிகளுக்கு அல்ல, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்காக அல்ல, ஒரு சபைக்குள் இருக்கக்கூடிய விசுவாசி என்கிறவன், விசுவாசி என்று அழைக்கப்படுகிறவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்தில் ஆதாரமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு விசுவாசியானவன் இல்லை என்று சொன்னால், ஒரு விசுவாசியானவள் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அதாவது தன்னுடைய ஜனங்களை விசாரிக்க வேண்டும், தன் குடும்பத்தை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னதெல்லாம் நல்லது. ஆனா அதுக்கு அவர் கொடுத்த பதில் எப்படிப்பட்டதுன்னா மிகவும் கடினமான ஒரு வார்த்தை அது இல்லையா? என்ன சொல்றாரு? அவர் விசுவாசத்தை அப்படி செய்யாமற் போகிறவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனாகவும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாக இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அவிசுவாசி பார்க்கிலும் கெட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் மிகவும் கடினமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அங்க என்ன சொல்லுகிறார்? தன் சொந்த ஜனத்தை என்ன செய்ய வேண்டுமா? விசாரிக்க வேண்டும். அதை பார்க்கிலும் என்ன செய்ய வேண்டும்? தன் குடும்பத்தை என்ன செய்ய வேண்டுமா? விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விசுவாசியானவன், ஒரு சபைக்குள் இருக்கக்கூடிய விசுவாசியானவன், தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவன், தேவ பக்தியோடு இருக்க விரும்புகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? சபைக்குள் இருக்கிற விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு சரியான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நான் ஆங்கிலத்தில் முதலாவது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த வசனத்தினுடைய மீனிங் ஒரு என்ன அப்படின்னா, the strong language in this verse indicates that provision for
one's household is a spiritual responsibility. ஏதாவது புரிஞ்சுதா? உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு எங்க புரிஞ்சுது? நீர் பாட்டுக்கு எதையோ சொல்லிட்டு போனாரு. ஆமா, ஏதாவது புரிஞ்சுதா? திரும்ப வாசிக்கிறேன், கவனிங்க. The strong language in this verse, the strong language in this verse, நம்ம வாசித்த இந்த வசனத்தில் indicates that provision தெரியும் தானே இல்லையா, for one's household is a spiritual responsibility. அடுத்தது, indicates that provision for one's household is a spiritual responsibility. இதுதான் இந்த வாசித்த இந்த வசனத்தில் இருக்கிறதான ஒரு சரியான மீனிங். Praise the Lord. நம்ம வாசித்தோம் இல்லையா, திரும்ப வாசிங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான் என்று சொல்லி இங்க நாம் வாசித்தோம். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அதாவது தேவ பக்தியாய் நடக்கக்கூடியவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்பதை குறித்து சபைக்குள் இருக்கிற ஒரு விசுவாசியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்று சொல்லி இங்க எழுதி வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெந்தேகோஸ்தே விசுவாசிகள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள இல்லை என்பதுதான், அநேகர் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு அந்த பவுல் ஊழியம் செய்த காலத்தில் அன்றிருந்த சபையிலேயே அது இல்லாமல் இருந்தபடியினால தான் அது என்ன செய்கிறார், அங்க தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், இப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருக்க வேண்டும். விசுவாசி என்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், தேவ பக்திக்குரியவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும். அவன் முதலாவது என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய சொந்த ஜனத்தை விசாரிக்கிறவனாக இருக்க வேண்டும். சொந்த ஜனம் அப்படிங்கிறப்ப மைண்ட்ல நமக்கு என்ன வரும்? சொந்தக்காரங்க தானே. கரெக்டா சொன்னாங்க சகோதரி. நமக்கு சொந்த சொந்த ஜனம் அப்படின்னா யாரு மைண்ட்ல வந்தா? ஆமா. அப்ப நம்ம எல்லாம் யாரு? நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாம் யாரு? விசுவாசி. நாமும் யாருதான்? சொந்தக்காரர்கள். இதுல நம் சொந்த ஜனம் அப்படின்னு சொல்லும் போது, பிரைஸ் தி லார்ட், நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது எனக்கு சொந்த ஜனம் அப்படின்னு முதலாவது மைண்ட்ல என்னதான் வரும்? எங்களுடைய குடும்பம், அது இயல்பு. ஆனா என்னுடைய சொந்த ஜனம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது ஆண்டவர் தந்திருக்க கூடியதான நீங்கள். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு எல்லாம் சொந்த ஜனம்னா யாரு? நாங்களா? அடிச்சாங்க பாரு. சூப்பர். ஆமா, பிரைஸ் தி லார்ட். புரியுதா? அப்போ ரெண்டு விதமான சொந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒன்று நம்முடைய உடன்பிறப்புகள், இல்லை என்று சொன்னால் நம்மை சார்ந்திருக்கிற சொந்தக்காரர்கள். இரண்டாவது, நம்மை ஒரு ஆண்டவர் ஒரு ஆலயத்தில் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் தலையாகி இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற அவயவங்களாக இருக்கிறோம். அப்படிதானே? நீங்க எல்லாரும் அவயவங்களா தான் இருக்கீங்க. தலை யாரு? கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் எல்லாரும் யாரு? வேதத்தில் சொல்லுகிறோம், நீங்கள் என்னுடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் கர்த்தருடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கும் நம்முடைய விசுவாசிகள் எல்லாருக்கும் நாம் யாரா இருக்கிறோம்? நமக்கு நாமே சொந்த ஜனங்களாக இருக்கிறோம். அப்போ இந்த சொந்த ஜனத்தை ஒருவன் விசாரியாமல் போனால், இரண்டாவது யாரை குறித்து சொல்லுகிறது? விசேஷமாக தன்னுடைய குடும்பத்தை ஒருவன் விசாரிக்காமல் போனால், பிரைஸ் தி லார்ட், அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? முதலாவது விசுவாசத்தை மறுதலிக்கிறவனாக இருக்கிறானா. இரண்டாவது அவன் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த ஜனத்தை நீங்கள் விசாரிக்கிறீர்களா? உங்க சொந்த ஜனத்திற்காக நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தை நீங்கள் விசாரிக்கிறீர்களா? உங்க குடும்பத்துக்காக நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ப்ரொவிஷன். ஒன்று உலக பிரகாரமாக கொடுக்கப்பட வேண்டிய நீட்ஸ். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய பிரகாரமாய் கொடுக்க வேண்டிய ப்ரொவிஷன்.
ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரங்கள்ல நமக்கு காசு இருக்கிறதுனால, நாம் வேலை செய்கிறதுனால, ஆண்டவர் ஒரு வேலையை தந்திருக்கிறதுனால, எனக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்கிறதுனால, உலக பிரகாரமான ப்ரொவிஷனை நாம் என்ன செஞ்சிடறோம்? கொடுத்துடுறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். அவங்க ஊர்ல உள்ள பழக்க சொல்லது என்ன சொல்லுவாங்க? அவன் அறுத்த கைக்கு, கரெக்ட் தானே நான் சொன்னது? அப்படி எச்சி கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க. இது புறஜாதியாக இருந்தால் வேதம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் விசுவாசி என்று அழைக்கப்படுகிறவனே, விசுவாசி என்று அழைக்கப்படுகிறவர்களே அப்படிப்பட்ட ஒரு கஞ்சத்தனத்தில் இருப்பாங்கன்னு சொன்னா, அல்லேலூயா. இந்த ஆவிக்குரியவங்களுக்கு, அதாவது பெந்தேகோஸ்து விசுவாசிகளுக்கு என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒண்ணுமே இல்லாம ஒரு கஷ்டப்படும் போது, ஒரு வேதனைப்படும் போது, இல்லை வியாதியின் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, அவங்களுக்கு மருத்துவம் பார்க்க வசதி இல்லாமல் இருக்கும்போது, அவங்களுக்கு சரியாக சாப்பிடுறதுக்கு ஏற்ற வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும்போது, இவங்க என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் உங்களை போஷிப்பார், கர்த்தர் உங்களுடைய எல்லா வியாதிகளை மாற்றுவார், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிடுவான். இது மாதிரி யாராவது இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்காங்களா? Praise the Lord. Hallelujah. அப்போ இப்படி ஒருவன் ஒரு வியாதியா இருக்கும்போது மருத்துவம் பார்க்க முடியாமல் இருக்கிறான் என்று சொன்னால், ஒருவன் உணவுக்காக, ஆகாரத்திற்காக கஷ்டப்படுகிறவனாக இருப்பான் என்று சொன்னால், ஒரு பிள்ளை நமக்கு தெரிந்த குடும்பத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குமானால், நம்முடைய குடும்பத்துல திருமணம் பண்ணி கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்குமானால், வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களா? அடுத்து இதுக்கு மேல ஆவிக்குரிய, கட்டாத வீட்டில் நீ குடியிருப்பாய். அவன் நடுத்தரலாம் கிடக்கணும் அவன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோமா? இல்ல அவங்களுக்கு ஒரு நேரம் ஆகாரத்தை கொடுத்து, அடுத்த வேளை ஆகாரத்துக்கு ஏதாவது வழிகளை உண்டு பண்ணி அவங்களை தேற்றிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போறீங்களா? இது அத்தனை உலக பிரகாரமாக நான் பேசுறேன். மருத்துவம் பார்க்க வசதி இல்லை அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு உள்ளதை கொடுத்து, அடுத்த நேரத்துக்காக அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிக்கான வழிகளை ஏற்படுத்தி விட்டுட்டு நீங்க அந்த இடத்தை விட்டு போறீங்களா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா, ஒவ்வொருவனும் தன் தன் சொந்த ஜனத்தை இப்படி விசாரிக்க ஆரம்பித்தான் என்று சொன்னால், அங்கே குறைவு என்கிற ஒன்று இருக்காது. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தங்களும் இதை செய்ய ஆரம்பித்தோமானால் குறைவு என்கிற ஒன்று நமக்கு இருக்காது. பிரைஸ் தி லார்ட். இதை செய்யாம போகிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் இந்த வசனத்தின்படி சிந்திச்சு பார்க்கும்போது, நம் கண்கள் முன்பாகவே நம்முடைய சொந்த ஜனங்கள், சொந்த ஜனம் நான் சொல்லக்கூடிய அத்தனையுமே, இப்ப நான் சொல்றது அத்தனை உங்க குடும்பம் தான். சரியா? வேற பக்கத்து வீட்டுக்காரனை விட்டுருங்க. உங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவங்களுக்கு செய்யறதுக்கு எனக்கு மனசு வரல அப்படின்னு சொன்னா, முதலாவது என்ன அப்படின்னா, என்னுடைய சுயநலம் ஒண்ணு, இரண்டாவது என்னுடைய விசுவாசமாக இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை எனக்கு கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லையா? ஆனா விசுவாசத்தினால் நான் அதை செய்தேன்னு சொன்னா பிரதிபலன் யாரை கொடுக்கிறார்? அதான் பவுல் சொல்றார், விசுவாசத்தை மறுதலிக்கிறவன் அதை செய்யாமல் போவான் என்று சொன்னால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனாக இருக்கிறான், அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு யாராவது இப்படிப்பட்டவங்க கேட்கறாங்களா? இல்லை நீங்க பாக்குறீங்களா? நீங்க ரியலைஸ் பண்றீங்களா? அதான் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே, உங்கள் குடும்பங்களை நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சிலர் என்ன அப்படின்னா நம்மளை மிஸ்யூஸ் பண்ண நினைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்க சோம்பேறித்தனம், இன்னொன்னு பேராசை. நம்ம நோகாம நொங்கு சாப்பிடுறது இல்லையா? நொங்கு சாப்பிடணும் என்ன செய்யும்? விரல் என்ன செய்யும்? வலிக்கும்ல. ஆனா நம்ம எப்படின்னா, யாராவது விரலை போட்டு இப்படி வாயில கொண்டு கொடுத்தாங்கன்னா சுவாகா பண்ணிட்டு போயிடும். இதுதான் நிறைய பேருக்கு விருப்பம். நொங்கு எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? நிறைய பேருக்கு நொங்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன் தெரியுமா?
அது விரல் நோகுங்கிறது. நான் நொங்க சொன்னேன். ஹல்லேலூயா. உண்மைதானே? இதெல்லாம் யாரு இப்ப விரல விட்டு எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறதுக்கு? அது கிடக்கு, நம்ம போயிட்டு இருப்போம். அப்படிதானே போயிட்டு இருக்கிறோம். இதே போல சிலர் இருக்காங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சோம்பேறிகளும் சுகபோகமாய் வாழுகிறவர்களும் இன்னொருத்த சாப்பாடுல வாழ நினைக்கிறான். அப்படியும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குதான் வேதம் சொல்லுது, நீ அவனை ஆராய்ந்து பார். இவன் குடும்பத்தில் இருக்கிற சிந்திச்சு பாரு. ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி பாருங்க, விசாரித்து பார். அவனை கொஞ்சம் கவனி. அவன் எதுல கஷ்டப்படுறான்? உண்மையிலே கஷ்டப்படுறானா இல்ல என்ன வச்சு வாழ நினைக்கிறானா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்குள்ள ட்ரெண்ட் என்னன்னா, இவங்க அமேசான்ல ஆர்டர் போடுவாங்க, இன்னொருத்தங்க பணம் கட்டுறது. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு உலகம். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம உதவி செய்யணுமா? இது நமக்கு உதவியா? அது அல்ல. எவன் ஒருவன் பேசிக் நீட்ஸுக்காக சஃபர் ஆயிட்டு இருக்கிறானோ, எவள் ஒருவள் பேசிக் நீட்ஸுக்காக சஃபர் ஆயிட்டு இருக்காங்களோ, அந்த இடத்துல நீ செய்யக்கூடிய உதவி அவனுக்கு அந்த நேரத்தில் ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. இது உங்க குடும்பங்கள்ல செய்யணும், உங்க சபையிலும் செய்யணும். ஹல்லேலூயா. ஒரு செய்தி உங்க காதுக்கு வந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு நான் ஓப்பனாவே நான் சொல்லக்கூடியது, சபையில நீங்க அப்படி செய்யணுங்கிறத விடவும் உங்க சார்பா நான் செஞ்சிருவேன். அதை பத்தி உங்களுக்கு கவலையே வேண்டாம். அப்படி ஒரு செய்தி என் காதுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, சபை சார்பா நான் அதை கிளியர் பண்ணிடுவேன். ஆனா நான் உங்களுக்கு சொல்றது, தயவு செய்து உங்க குடும்பத்தை பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். என் உடன்பிறப்புகள் கஷ்டப்படுது. என்னுடைய சிறு வயதிலிருந்தே வரக்கூடிய நண்பன் கஷ்டப்படுறான். ஹல்லேலூயா. எங்க சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. அப்படி ஒருத்தங்க உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்களுக்கு பேசிக்கான காரியங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க அது பண்ணுன்னா ஆகணும். ஹல்லேலூயா. அநேகருடைய கடன் எதனால தெரியுமா? அநேகருடைய கடன் எதனால தெரியுமா? பேராசை. நம்ம ஒரு வேலைக்கு வந்த உடனேயே 10 வருஷம் பட்ஜெட் போடுது. 10 வருஷமும் லோன் வாங்கி வாங்கி தான் பட்ஜெட் போடுது. ஹல்லேலூயா. கடன் இல்லாம நான் ஜீவனம் பண்ணணுங்கிற எண்ணம் தாட் எனக்கு வர்றதே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இது நிறைய பேர் இடத்துல நான் பார்க்கிறேன். அந்த மிஸ்டேக் மேல மிஸ்டேக் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி, ஒருவேளை நீங்க அதை செஞ்சு நீங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு வைங்க, கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் எடுத்து பக்கத்தில் இருக்கவனுக்கு ஏதாவது பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதுக்காடா நாங்க ஒருங்கி வந்தோம். சிலருடைய முகத்தை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமா இருக்கு. ஆண்டவர் எங்களுக்கு ஏதாவது தருவாரான்னு சொன்னீங்கன்னா நாங்க சந்தோஷமா போவோம். என்னன்னா கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்குது. நாங்களே எத்தனை கடன்ல இருக்கிறோம். என்னைக்குதான் இந்த சூழ்நிலை மாறும்? என்னைக்கா மாறுது? பிரைஸ் தி லார்ட். அவங்களுடைய பேசிக்கான உதவிகளை, தேவைகளை, ஆகாரத்துக்கானது, ஒரு வேலைக்கானது, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சு விட்டுருங்க, அவங்க அதை கொஞ்சம் பழச்சிக்குவாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இரண்டாவது, சபையில் கொடுக்கப்பட்ட சொந்த ஜனம். அடுத்தது யாரு? தன்னுடைய சொந்த குடும்பம். குடும்பத்தை விசாரிக்காமல் போனால், குடும்பத்துக்கு தேவையான உலக பிரகாரமான காரியத்தை ஒருவன் விசாரித்து செய்யாமல் போனால், குடும்பத்துக்கு தேவையான ஸ்பிரிச்சுவல் காரியங்களை, ப்ரொவிஷனை ஒருவன் செய்யாமல் போனால், அவன் எப்படிப்பட்டவனா? விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசிகளை போல கெட்டவனும், அதாவது அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருக்கிறான். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய நம்முடைய பிரதர்ஸ் தான் இதுல பிரச்சனை மாட்டுவாங்க. ஏன்னா எந்த வீட்டுல போனாலும் என் புருஷன் எனக்கு அதை பண்றது இல்ல, என் புருஷன் இதை பண்றது இல்லை, நம்ம கேட்டுட்டு தானே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். எங்க வீட்டுல தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆனா எப்படியாவது நம்ம என்ன செய்யறோம்?
உலக பிரகாரமான தேவைகளை மேக்சிமம் நம்ம என்ன செஞ்சிடறோம், செய்யதான் செய்யறோம். ஆமென். ஸ்பிரிச்சுவலுக்காக காரியங்களை நம்ம செய்யதான் செய்யறோம். ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் என்ன செய்யாது, நம்மளை விட்டு போகாது. அது நம்ம மேல விழுந்த கடமை, அது நம்ம மேல விழுந்த எழுத்தது. அல்லேலூயா. ஆமா. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையிலேயே எத்தனை பேர் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்கிறோம்? எத்தனை பேர் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யறீங்க? சிலருடைய எண்ணம் என்னன்னா, சாப்பாட்டுக்கு வாங்கி போட்டுட்டோம்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சு, எந்த குறைவும் இல்லாம சாப்பாட்டுக்கு வாங்கி போட்டுறணும். இது ஒரு சிலருடைய எண்ணம். இந்த பக்கம் என்னன்னா, அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் என்னன்னா, சாப்பாட்டுக்குரியது வாங்கி கொடுத்துட்டா ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அவன் வாங்கி போட்டதை சமைச்சு வச்சுட்டா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. சரி, இதை நீங்க சரியா செய்யறீங்கன்னு வச்சுக்குவோம். ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் செய்யறது? அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வீடுகள்ல நம்ம சொல்லுவோம்ல, எதுனாலும் அவர் என்ன சொல்லுவாரு, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார். ஆனா உண்மையில என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? முதலாவது அந்த குடும்ப தலைவர் ஜெபிக்கிறவரா இருக்கணும். வேதத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாம் யாருக்காக ஜெபம் பண்ணாரு? தன் மனைவிக்காக ஜெபிக்கிறாரு, தனக்காக ஆண்டவரிடத்துல போராடுறாரு. ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேன், எனக்கு நீர் எப்ப தருவீங்க, என்னைக்கு தரப்போறீங்க? ஆபிரகாம் கேட்கிறார். ஆபிரகாம் கேட்கிறார். கேட்டாரா இல்லையா தேவனிடத்துல போய், நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். அடுத்து ஈசாக்கு என்ன பண்றாரு? ரெபேக்காள் கர்ப்பம் தரிக்காமல் இருந்தபோது தேவ சமூகத்தில் போய் என்ன செய்யறாங்க? விண்ணப்பம் பண்ணினார். அப்போ முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குள்ளது? யாருக்குள்ளது? கணவனுக்குள்ளது. அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இரண்டாவது மனைவியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெபேக்காள் என்ன செய்கிறாங்க? கர்ப்பம் தரிக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ரெட்டை பிள்ளையை கொடுத்தார். அங்க பாத்தீங்கன்னா கர்ப்ப பையிலே யுத்தம் நடக்குது. நம்ம ஆள் சும்மா இருக்க மாட்டார். யாருன்னு தெரியும் உங்களுக்கு? ஆமா. அங்கே என்ன பண்றாருன்னா பயங்கர அடிதடி. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது? கர்த்தரிடத்துல போய், என்ன ஆண்டவரையும் வயத்துக்குள்ள ஒரே அடிதடி யுத்த சத்தமா கேக்குது. மாறி மாறி சண்டை போட்டுக்கிறானுங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல போய் என்ன செய்தாங்க? கேட்டாங்க. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க எத்தனை பேர் இதுல எல்லாம் கரெக்டா இருக்கீங்க? உங்களால சொல்ல முடியுமா நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு? என்ன லேக்கிங் அப்படின்னா, இந்த உலக பிரகாரமான ப்ரொவிஷன்லயே நம்ம இன்னும் சரியா ஃபுல்ஃபில் பண்ணலங்கிறதா உண்மை. பிரைஸ் தி லார்ட். சொல்ற புரியுதா? இந்த உலக பிரகாரமான தேவைகளையே நம்ம சரியா அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கலங்கிறதா உண்மை. அது ரெண்டு சைடு தான் நான் பேசுறேன், ஒரு சைடு மட்டும் இல்ல. அடுத்து ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம டோட்டலி அவுட். வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும். பிரைஸ் தி லார்ட். இதுல ரியாலிட்டி என்ன அப்படின்னா, பவுல் தான் விளக்கமும் கொடுக்கிறார். இன்னைக்கு அநேகம் பேர் இந்த தேவ பக்திக்குரிய வேஷத்தை தரித்து தன் சொந்த ஜனங்களை விசாரியாதவர்களும் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காமலும் தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு திரிகிறார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார். அதே தீமோத்தேயுக்கு சொல்றாரு. பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வெள்ளை சட்டை போட்டு மீசை எடுத்து நம்மள மாதிரி அப்படி அப்படி இருப்பாப்ல. ஆனா உண்மையிலேயே அவர் எப்படிப்பட்டவரா இருக்க மாட்டாரு. இந்த விசாரணை காரியத்துல அவர் சரியாகவே இருக்க மாட்டார். ஆனா வெளியில பார்க்கும்போது அவர் பெர்ஃபெக்ட். அப்பியரன்ஸ்ல அவர் யாரு? பெர்ஃபெக்ட். வாசிங்க 2 தீமோத்தேயு 3:5 வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து
அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றார். இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்களா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் appearance of godliness. ஹல்லேலூயா. அவங்க appearance godliness, ஆனா அவங்களுடைய கிரியையோ விசுவாசத்தை மறுதலித்தவர்களாக இருக்கிறார்கள். எதன் மூலமாக மறுதலித்தார்கள்? அவர்கள் தங்களுடைய சொந்த ஜனத்தை சரியாக விசாரியாதபடியினாலும், அவர்கள் தன் குடும்பத்தை சரியாக விசாரிக்காதபடியினாலும் அவர்கள் விசுவாசத்தை மறுதலித்து அவிசுவாசியிலும் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ இவங்க எப்படிப்பட்டவங்க? நல்லா உங்களுக்கு வாசிக்கும் போது தெரியும், நீங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களா, இல்ல உண்மையிலேயே நீங்க உங்க ஜனங்களை விசாரிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா, இல்ல உங்க குடும்பத்தை சரியா விசாரிச்சு நடத்தி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும். இன்னும் நமக்கு இன்னொரு எண்ணம் என்ன அப்படின்னா, நான் உழைச்சு போடுறேன் அவ்வளவுதான், மீதி எல்லாத்தையும் அவங்க தான் பார்க்கணும். சிலருடைய எண்ணம் கேட்டிருக்கீங்களா? என் வேலை என்னது? ராப்பகலா உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது, மீதி எல்லாம் அவங்க காரியம். அப்ப என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதோட முடிஞ்சிருச்சு? உழைச்சி காசை போடுறதோட முடிஞ்சிருச்சு. வேற எதை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. இப்படி நிறைய பேர் காணப்படுகிறார்கள். நீங்க எப்படி? நான் மாசம் மாசம் கடினமா உழைக்கிறேன், சரியான உண்ணாமலும் சரியான டாய்லெட் போகாமலும் இரவு பகல் டியூட்டியை பார்த்து நான் உழைச்சு போடுறேன், மீதி எல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும், அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. உங்களை பார்த்து தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்கள், அவிசுவாசியிலும் கெட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் கரெக்டான ஆலயத்துக்கு போறேன், ஆலயத்தை தொழுது கொள்ளுகிறேன், தசம பாகங்களை கொடுக்கிறேன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், எந்த இதை நான் மிஸ் பண்றது கிடையாது. appearance of godliness. ஆனா நீங்க யாரு? விசுவாசத்தை மறுதலித்தவர்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நீங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் செஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். உங்க சொந்த ஜனங்களை விசாரிக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுக்கணுங்கிறார். உங்க குடும்பத்தினுடைய விசாரணை நீ கையில் எடுத்து நீ விசாரிக்கணுங்கிறார் ஆண்டவர். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இட்ஸ் a spiritual responsibility. ஒருவன் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி உடையவனாக இருக்கிறான் என்று சொன்னால் இவன் எல்லா காரியத்தையும் விசாரித்து சரியாக அதனுடைய ப்ரொவிஷனை கொடுக்கிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் ஊழியம் செய்த போது அவர் இது எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றினார். புரியுதா? சீஷர்கள் 12 பேர் கூட இருந்தாங்க இல்லையா? என்னைக்காவது சாப்பாடு இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்களா? உலக பிரகாரமாக ஏதாவது கஷ்டப்பட்டாங்களா? 3.5 வருஷம் அவங்க கூட இருந்தாங்கல்ல, இதுவே நாளைக்கு அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் ஆச்சு இல்ல? இயேசு மரிச்சு போறன்னு நினைக்கவே இல்லை அவங்க. நமக்கு எப்பவுமே சுகமா அப்படி லைஃப் போயிடணும்னு நினைச்சாங்க. சாப்பாடு கிடைக்குது, எங்க போனாலும் நினைச்சா சாப்பாடு கிடைக்குது, நமக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. பேதுருவெல்லாம் அதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருந்தார். உமக்கு இதெல்லாம் நேரிடக்கூடாது, நீர் எப்படிப்பட்ட ஆளு சொன்னாரா இல்லையா? இயேசு என்ன மறுபடி கொடுத்தாரு? நீ உலகத்துக்குரிய சிந்திக்கிற, ஏன்னா வயத்தை பத்தி அவன் யோசிக்கிறான். சொன்னாரா இல்லையா? அப்பாலே போ சாத்தானேன்ட்டு. என்ன எதனால அப்படின்னா அவனுடைய எண்ணம் எல்லாம் அப்படிதான் இருந்தது. இயேசு நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு சாப்பாடு பிரச்சனை கிடையாது, நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் பார்த்துக்குவார். இன்னைக்கு அப்படித்தானே சொல்றாங்க, இயேசு உங்களோட கூட இருந்தா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நீங்க காலு மேல காலை போட்டுட்டு வானத்தை பார்த்து அப்படியே படுத்துக்குங்க, வாயை பிளந்து அப்படியே படுங்க, வானத்துல வந்து விழும். ஹல்லேலூயா. இப்படிதானே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமென். அடுத்தது பவுல் சொல்றாரு பாருங்க, இப்படி தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறவன் அதனுடைய பலனை மறுதலிக்கிறவனாக இருக்கிறான், அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருக்கிறான். எனக்கு தெரிந்த என் குடும்பத்தார், எனக்கு தெரிந்த என் குடும்பம், எனக்கு தெரிந்த நண்பர்கள் என் கண்ணு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பேசிக் நீட்ஸ்க்காக கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொன்னா உனக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லாத, நீ விசுவாசியே கிடையாது, உன் ஜெபம் தேவையும் கிடையாது. அப்படி ஒரு ஜெபம் பண்ணி அங்க ஒண்ணும் கிளிக்க வேண்டாம் நீங்க. ஹல்லேலூயா.
புரியுதா? அவனுடைய ஆகாரத்துக்கானது, அவனுடைய வியாதிக்கானது, அவனுடைய ஒரு கூடாரத்துக்கானது. உங்களால முடிஞ்சா பண்ணுங்க, நீங்க பண்ணிதான் ஆகணும். ஹல்லேலூயா. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பா. ஒரு சாரார் உண்டு, குடும்பத்தை ரொம்ப நல்லா விசாரிப்பாங்க. நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா வாழ்றேன், நான் எல்லாம் குவாலிட்டி லைஃப் வாழ்றேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்குறேன், நல்ல ட்ரெஸ் கொடுக்குறேன், நல்ல வீடு நல்லா பண்ணியிருக்கேன், என் மனைவியை நான் நல்லா கேர் பண்றேன், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். ஆனாலும் ஒரு நாள் அது ஓய போறது இல்லை, கேட்கறதும் எல்லாம் நான் செய்யறேன், என் லைஃப் நான் நல்லா செட்டில் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். புரியுதா? இதுல திருப்தியா இருப்பாங்க, இதுல பெருமை பேசிட்டு இருப்பான், இதுல அவருக்கு ஒரு பெரிய ப்ரௌட் வேற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவிசுவாசியிலும் கெட்டவன். ஹல்லேலூயா. நல்லது, உன் குடும்பத்தை நீ கவனிக்கிறது நல்லது, நல்ல குவாலிட்டி லைஃப் கொடுக்கிறது நல்லது, நல்ல ஹெல்த்தியான ஆகாரம் கொடுக்கிறது நல்லது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் வீட்டுக்கு ஹெல்த்தியான ஆகாரத்தை கொடுக்குறீங்க? நான் ஒரு சிலரை பார்க்குறேன், என்னன்னா மார்க்கெட்டுக்கு போவான், அவன் இவங்க போறதுக்கு 2 நிமிஷம் தாமதிச்சிருந்தான்னா அந்த திங்ஸ் அதையும் குப்பையில போட்டிருப்பான். புரியுதுங்களா? அதை வச்சிருப்ப, இது எத்தனை ரூபா? அவன் பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுவான், இது 2 ரூபா கேஸ் தான். 2 ரூபா, இது 2 ரூபாயாண்டா அப்படின்னு வாங்கிட்டு வர்றது. அடுத்தது மீன் கடை போறது, கடை பூட்டுற நேரத்தில் நீங்க அந்த இடத்துல போகாம இருந்திருந்தா அந்த குப்பை என்ன செஞ்சிருக்கும்? குப்பைக்கு போயிருக்கும். அது 20 ரூபா வச்சு வித்திருப்பான் நல்ல மீனை, நீங்க போன உடனே 5 ரூபாமா. ஏன்னா உங்க முன்னாடி நீங்க ஒரு 2 மினிட்ஸ் லேட் ஆயிருந்தீங்கன்னா அது குப்பைக்கு போயிருக்கும். இதை வாங்கிட்டு வந்துட்டு பீத்துறது, 5 ரூபாய்க்கு எனக்கு மீன் கிடைச்சு. ஏன்னா இந்த மாதிரி நாரி போனதை, நாசமா குப்பைக்கு போனதை வாங்கிட்டு வந்து திங்கிறதுக்கு நீ பற்றியா கிடந்துட்டு போ. இருக்கிற நாட்கள்ல நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க, நல்லது. அதே நேரம் இன்னொன்னு என்ன செய்யணும்? பிச்சைக்காரன் பண்ணாம, பிச்சைக்காரத்தனம் பண்ணாம, கஞ்சத்தனம் பண்ணாம பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கணும். ரொம்ப வாய் பேசாதீங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்க நல்லா வாழுங்க, நல்லது இல்லை, ஒரு குவாலிட்டி லைஃப் வாழுங்க, நீங்க நல்ல குவாலிட்டி லைஃப் வாழுங்க. இன்னொருத்தங்களுக்கு நம்ம சார்ந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி லைஃபுக்காக ஏதாவது பண்ணுங்க. ஹல்லேலூயா. இது ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறாரு. புரியுதா? நம்ம நல்லா உழைக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சு தர்றாரு, நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க. உங்களுக்கு சேவிங் ரொம்ப முக்கியம், நீங்க நிச்சயமா சேர்த்து வைக்கணும். சேவிங் அவசியம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நான் சேவ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. இன்னும் ஊர்ல சொல்லுவாங்க, எல்லாம் தான தர்மம் எல்லாம் தனக்கு. ஆமா, அப்படித்தானே சொல்லுவாங்க. நம்ம பழைய ஆட்கள் அப்படி சொல்லுவாங்க. அதுவும் நல்லது, ஒரு பக்கம் நல்லது தான். ஆனா அதே நேரம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, இரக்கம் காட்டுங்க. உங்க வாழ்க்கைய நல்லா வாழுங்க. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? சாப்பிடுற ஆகாரங்களை நல்ல சாப்பாடா சாப்பிடுங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம அப்படி ஒரு குவாலிட்டி லைஃபை காட்டணும். ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க, ஆவிக்குரியவன்னு சொன்னா, சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்மையா இருக்கிறோம், ஆண்டவர் எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறார், ஆனா எங்களுக்கு பெருமை கிடையாது, ஏழ்மையா இருக்கிறோம்னு சொல்லிட்டு பிச்சைக்கார லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பான். அது ஆண்டவர் விரும்புறவர் அல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்காக கர்த்தர் நம்ம அழைக்கல. புரியுதா? நல்ல வாழ்க்கை வாழுங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல நம்ம கூட இருக்கவங்களை வாழ்றதுக்காக ஏதாவது பண்ணுங்க. புரியுதா? அடுத்தது பவுல் சொல்றாரு அதே அதிகாரத்துல, தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானாம்? சத்தியத்தை, அதாவது தேவனுடைய வல்லமையை மறுதலிக்கிறவனாக. அப்ப தேவனுடைய வல்லமையை மறுதலிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன மறுதலிக்கிறோம்? என்ன தேவனுடைய வல்லமை? அதை மட்டும் வாசிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம போயிடுவோம். வாசிங்க,
1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவ பக்திக்குரிய ரகசியம் இதுதான். ஏன் நான் பக்தி உள்ளவனா மாறினேன் அப்படின்னா, ஏன் நான் பக்தியா இருக்கிறேன் தேவன் மேல அப்படின்னா, இந்த ரகசியம் எல்லாம் நான் அறிந்து கொண்டபடியினால். எதெல்லாம் ரகசியம்? எத்தனை பாயிண்ட்ஸ் வாசித்தோம்? தேவ ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியம் என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், விளங்கப்பட்டார், இதெல்லாவற்றையும் ஒருவன் விசுவாசிக்கிறவனாக இருப்பானால், இந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை ஒருவன் விசுவாசிக்கிறவனாக இருப்படியினால் அவன் தேவ பக்திக்குரியவன். எதை மறுதலிக்கிறவனாக இருக்கிறானாம், இப்படி ஒருவன் தன் சொந்த தனத்தையும் குடும்பத்தையும் விசாரிக்காமல் போவானானால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த ரகசியத்தை அவன் மறுதலிக்கிறவனாக இருக்கிறான் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை மறுதலிக்கிறவனாக இருப்பான் என்று வாசித்தோம் இல்லையா? எதை மறுதலிக்கிறவனாக இருக்கிறான்? தேவ பக்திக்குரிய ரகசியத்தை மறுதலிக்கிறவனாக இருக்கிறான். அப்ப தேவ பக்திக்குரிய ரகசியமே எது? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப இதை ஒருவன் விசுவாசிப்பானால், இந்த ரகசியத்தை ஒருவன் விசுவாசிப்பானால் அவன் தேவ பக்திக்குரியவன். இந்த தேவ பக்திக்குரியவன் அடுத்தது என்ன செய்ய வேண்டுமா? தன் சொந்த ஜனத்தை விசாரிக்கிறவனாகவும் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்கிறவனாகவும் இருக்க வேண்டும். இதை அவன் செய்யாமல் போனால் அவன் இந்த விசுவாசத்தை, இந்த ரகசிய விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்து அதே 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்ன நடக்கும்? அவங்களுக்கு துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒருவன் தேவ பக்தியாய் நடக்க விரும்பினானால் அவனுக்கு என்ன உண்டாகும்? துன்பம் உண்டாகும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார். இதெல்லாம் ஒருவன் விசுவாசித்து ஜீவனம் பண்ணுவானால் அவன் என்ன செய்யப்படுவான்? துன்பப்படுத்தப்படுவான். பவுலுடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல அவன் செத்து போனான் என்று எண்ணுகிற அளவுக்கு அவங்க மேல என்ன பண்ணிட்டாங்க? கல்லறிந்தார்கள். 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பவுல் என்ன பண்ணாங்க? செத்து போனான் என்று எண்ணத்தக்கதாக வாசிங்க. 19வது வசனம் 14:19 சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கும் புறப்பட்டு போனான். 22வது வசனத்தை வாசிங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இங்க கவனிங்க, வழக்கமா ஒருத்தருக்கு அடிபட்டதுன்னா யார் ஆறுதல் சொல்லணும்? ஆனா இங்க என்ன நடக்குன்னா அடி வாங்கினவரே ஆறுதல் சொல்றாரு. புரியுதா? எந்த அளவுக்கு கல்லறிஞ்சிருக்காங்க. செத்து போனான் என்று விழுந்து கிடந்திருக்கிறார், மயங்கி விழுந்து கிடந்திருக்கிறார் அசைவில்லாம.
அந்த அளவுக்கு கல்லெறிஞ்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு, எழும்பி நடந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து, புரியுதா, அடுத்து என்ன பண்றாரு, சீஷர்களை திடப்படுத்தி என்ன சொல்றாரு, விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க. ஆமா, தேவ பக்திக்குரிய ரகசியம் அந்த விசுவாசத்தை விட்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விலகிராதீங்க. நாம் இப்படி அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அதான் சொன்னாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒருவன் தேவ பக்தியாய் நடக்க விரும்பினான், அவன் என்ன செய்யப்படுவான், துன்பப்படுவான், துன்பப்படுத்தப்படுவான். ஹல்லேலூயா. பவுல் அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஆமென். அப்ப நம்ம வாசித்த இந்த வசனத்துல தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். மீண்டும் வாசிங்க 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. என்ன சொல்றாரு தீமோத்தேயுக்கு, சீர்கேடும் கிழவிகளுடைய பேச்சுமாய் இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக, ஆமா, தேவ பக்திக்குரியவன் அடுத்தது எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு அநேக துன்பங்கள் வரும், துன்பங்கள் வழியாக தான் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அநேக உபத்திரவங்கள் வந்தாலும் அந்த உபத்திரவங்கள் வழியாக விசுவாசத்தை விட்டு விலகாதபடி அந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்திலே அந்த விசுவாசத்தை நிலைத்திருந்து துன்பங்கள் வழியாக தேவராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். அடுத்தது, இந்த ஆவிக்குரியவன் தேவ பக்திக்குரியவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணுமா, முதலாவது சீர்கேடான கட்டு கதைகளுக்கு விலகி. பிரைஸ் தி லார்ட். அநேகருக்கு கதை கேட்கறது ரொம்ப பிரியம், புரியுங்களா? சிலர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இமேஜின் பண்ணி கதை பேசுவாங்க. நீங்க யாரா அப்படி இருக்கீங்களா? ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சா போதும், அதுலயே அழகா கதையை கட்டி கட்டி அழகா பேசிடுவாங்க. உட்கார்ந்து கேட்கறதுக்கு உண்மையா நடந்தது போலயே இருக்கும். ஹல்லேலூயா. யாராவது நீங்க அப்படி இருக்கீங்களா? இருந்தாலும் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை விட்டு, ஆமா, எடுத்து கட்டி கதை பேசுறது, இவங்களாவே கிரியேட் பண்ணி கதை பேசுறது, இதெல்லாம் வீண் பேச்சுகள். வீண் பேச்சுகளுக்கு நீ செவி கொடுக்காதபடி விட்டு விலகு. அடுத்தது வாசுங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இங்க என்ன சொல்றாரு, சரீர முயற்சி சின்னதா பலன் தரும். அற்பம்னா கொஞ்சம், சரீர முயற்சி கொஞ்சமாக பலன் தரும். அடுத்தது, தேவ பக்தியானது அது என்னென்ன நன்மை கொண்டு வருமாம், இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜீவனுக்கும் மரித்த பிற்பாடு வரக்கூடிய ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. Praise the Lord. இந்த ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது, இனி வரக்கூடிய ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. இந்த தேவ பக்திக்குரிய ரகசியம். ஹல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவருடைய பேர் என்னது? இயேசு கிறிஸ்து. மாம்சத்திலே கொலையுண்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். Praise the Lord. நம்முடைய விசுவாசம் என்னது? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். இதுதான் அடுத்த ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தம், தேவ பக்திக்குரிய ரகசியம். இதை விசுவாசிக்கிறவர்களாகிய நீங்கள் துன்பப்படுவீர்கள். ஆனாலும் விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு கவனமாயிருக்க வேண்டும். அடுத்து சொல்றாரு, வீண் பேச்சுகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் செவி கொடுக்காமல் விலகி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. டைம் பாஸுக்காக பேசிக் கொண்டிருக்கிற அநேகர் உண்டு, டைம் பாஸுக்காக எடுத்துக்கட்டி கதை பேசுற அநேகர் உண்டு. இது அந்நியர்களுக்கு தகுமே ஒழிய விசுவாசிகளுக்கு தகாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. அடுத்தது வாசிங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை
சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயம் தீர்க்கவும், நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்வாராம்? இந்த தேவ பக்தியாய் நடக்கிறவர்களுக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களிலிருந்தும் அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் சொன்னார் இல்லையா, அவர் துன்பப்பட்டு கல்லறியப்பட்டு எழுந்து சீஷர்கள் என்ன பண்ணாரு? திடப்படுத்தினார். பவுல் சொல்லும் போது, அநேக முறை அடிக்கப்பட்டேன், சிங்கங்களுடைய வாயிலிருந்து தப்பு வைக்கப்பட்டேன், கொடிய மனிதர்கள் கைக்கும் தப்புவிக்கப்பட்டேன், கூடையில் ஏற்றி வைக்கப்பட்டு இறக்கி விடப்பட்டேன், இப்படி கப்பர் சேதங்களில் இருந்தேன், பெருங்காற்றுகள் அடிபட்டிருந்த எல்லாவற்றினின்றும் என் தேவன் என்ன செய்தார்? என்னை தப்புவித்தார். அதான் சொல்றாரு, இதான் சொல்லி வைக்கிறார் பேதுரு சொல்றாரு, கர்த்தர் தேவ பக்திக்குரியவனை சோதனை நின்று ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன சோதனைகள் வந்தாலும், நமக்கு ஏற்கனவே பார்த்தோம், தேவ பக்தியாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் நடக்க விரும்புகிறவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? துன்பப்படுவார்கள். ஆனால் இந்த எல்லா சோதனையிலிருந்தும் கர்த்தர் அவர்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது வாசிங்க, 1 தீமோத்தேயு 6:6 வாசி. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்ப தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? போதும் என்கிற நிறைவோடு இருக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிகளுடைய தரம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? போதும் என்கிற நிறைவு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு தந்திருக்கிறவைகளில், ஒவ்வொரு மாதமும் கர்த்தருக்கு தந்து கொண்டிருக்கிறவைகளில் போதும் என்கிற நிறைவோடு நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அதுதான் ரிச்னஸ் அப்படின்னு சொல்லுது. இந்த வசனத்தை நான் தேடிக்கொண்டிருந்த போது, இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி படிச்சேன். அதாவது ரிவர்ஸ் வெர்ஷன், ERV அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. அதுல நான் போய் தேடணும். அது பார்த்த போது அங்க இப்படி எழுதப்பட்டிருந்து, நல்லா கவனிங்க. இதே வசனம் ஆங்கிலத்தில் இவங்க என்ன போட்டிருந்தாங்க? இங்க என்ன போடப்பட்டிருக்கு? Now there is a great gain in godliness with contentment அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? இந்த 2 லைன்லயே போட்டிருக்கு. ஆனா ERVல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. Devotion to God is in fact a way for people to be very rich, but only if it makes them satisfied with what they have. இது எப்படி தமிழ்ல நாம் பார்த்தபோது, உண்மையிலேயே தேவ பக்தி என்பது மிகவும் பணக்காரர்களாக மாறுவதற்கு ஒரு வழி ஆகும் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு. அடுத்தது, ஆனால் அது அவர்களிடம் உள்ளதை கொண்டு அவர்களை திருப்திப்படுத்தினால் மட்டுமே. அவர்களிடத்துல இருக்கிறதுல அவங்க திருப்தி அடைந்தால் அவங்க தான் யாரா? இந்த உலகத்துல ரிச்சஸ்ட் பர்சன். இன்னைக்கு உலகத்துல பல கோடீஸ்வரர்கள் இருக்காங்க இல்லையா? இவங்க யாராவது திருப்தி அடைஞ்சு பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு நாளும் திருப்தி வந்ததே கிடையாது. பாத்தீங்கன்னா மேக்ஸ் மணி அப்படின்னு மணினா ஓடிட்டு இருக்கிறான். மணிக்கு பின்னாடியே தான் போறான். பணத்தை என்ன செய்யணும்? உண்டாக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அந்த வரக்கூடிய ரெகுலர் வருமானத்துல கொஞ்சம் குறைஞ்சா கூட அவனால் நினைச்ச முடியாது, சமாதானமா இருக்க முடியாது. அடுத்தது டபுள் ஆக்கிட்டு தான் அவன் நிம்மதியா இருப்பான். இப்படி அவங்க அதுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு பேஷன் இல்லையா? ஆனா விசுவாசிகளை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, யார் ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னா, உனக்கு அனுதினம் வரக்கூடியது, உனக்கு மாதம் வரக்கூடியது, இதுல நீ திருப்தியா இருப்பாயானால் நீதான் ரிச்சஸ்ட் பர்சன். அல்லேலூயா. இது ஏற்றுக்கிறதுக்கு அநேகருக்கு விருப்பம் இருக்காது. அதாவது எனக்கு மாச சம்பளம் இருக்கு, எனக்கு வருமானம் இருக்கு, நான் உழைக்கிறேன், எனக்கு கர்த்தர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தர்றார், இதுல நான் சந்தோஷமா இருக்கேன், ரம்யமா இருக்கிறேன், அந்த நிறைவு. அதுக்கப்புறம் மாசம் வரக்கூடியது எனக்கு சேர்த்துறது, எனக்கு இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நான் நிறைவோடு மன ரம்யமா இருக்கிறேனா? எத்தனை பேர் மன ரம்யமா நிறைவா இருக்கீங்க? உண்மையை சொல்லணும், கர்த்தர் பார்க்கிறார்.
எனக்கு இருக்கிறதுல மன ரம்யமா நான் இருக்கிறேன், எனக்கு வரக்கூடியதுல ரம்யமா இருக்கேன், எனக்கு வந்துட்டு இருக்கிறதுல ரம்யமா இருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேருடைய வாயில புலம்பல் தான் இருக்கு. ஹல்லேலூயா. புலம்பல் தான் அநேகருடைய வாயிலிருந்து வெளிப்படுது. நம்ம விசுவாசிகள் அப்படி இல்லை, நான் நம்புறேன். ஆமா, அப்படிதானே? மனரம்யமா இருக்கணும். புரியுதுங்களா? அது பெரிய சமாதானத்தை தரும். பார்த்துக்குங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை எல்லாம் சவுண்டா வாசிப்போமா? ஆமா. மிகுந்த கர்த்தர் எனக்கு என்ன தர்றாரோ அது போதும். இல்லாததுக்காக, தராததுக்காக அழுதுட்டு மூக்கு சீந்திட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? அது போதும். இந்த மாசத்துக்கு கர்த்தர் எனக்கு இதான் அளந்திருக்காரா போதும், அடுத்த மாசத்துக்கு எனக்கு இதான் அளந்திருக்காரா போதும், இந்த நாளுக்கு இன்னைக்கு இதான் அளந்திருக்காரா போதும். இப்படிப்பட்ட அந்த நிறைவோட ஜீவனம் பண்ணுங்க. நீங்க தான் ரிச்சா வாழ்றீங்களா அந்த உலகத்துல? ஹல்லேலூயா. எனக்கு தந்ததுல ரம்யமா இருக்கிறது, எனக்கு இருக்கிறதுல ரம்யமா இருக்கிறது. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாரு பவுல். நான் எத்தனையோ நேரங்கள் காவலில் இருந்திருக்கிறேன், நிர்வாணமா இருந்திருக்கேன், பட்டினியா இருந்திருக்கேன், ஆனால் எல்லாவற்றிலும் மன ரம்யமா இருக்கிறதுக்கு பழகி கொண்டேங்கிறாரு. நான் பிராக்டிஸ் பண்ணி லைஃப்ல அவர் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாரா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படி நீங்க இருந்து பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, ரொம்ப ரம்யமா இருப்பீங்க. எனக்கு கர்த்தர் கொடுக்கிறது போதும், இன்னைக்கு கர்த்தர் தந்திருக்காருன்னு அந்த நிறைவு போதும், எனக்கு இந்த மாசத்துக்கு கர்த்தர் இவ்வளவு தந்திருக்காரு அது போதும். அதை மல்டிப்ளை பண்ணி வட்டிக்கு கொடுத்து பிளேடு வட்டி ஆக்கி, டெய்லி வட்டி, மணிக்கூர் வட்டி ஆக்கி, ஸ்பீடு வட்டி ஆக்கி, மீட்டர் வட்டி ஆக்கி, என்னென்ன வட்டி எல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஹல்லேலூயா. பணத்தை என்ன செய்யறாங்களா? மல்டிப்ளை பண்றாங்களாம். இதெல்லாம் நல்ல வழியா? அந்த வட்டி இந்த வட்டி போட்டு போட்டு மல்டிப்ளை பண்றது நல்ல வழிகளா இது? நீ வேலை செய்கிற, கர்த்தருக்கு ஆசீர்வாதம் தர்றாருன்னா அது கர்த்தர் தர்றது. அதுல நீ சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கேன்னா கர்த்தர் தர்றது. அதுல எல்லாம் ஆண்டவர் நிறைவா தர்றாருன்னா அது கர்த்தர் தர்றது. அந்த ரம்யத்தை இருங்க, அந்த மனரம்யமா இருங்க. நீங்க இப்படி பழகுங்க. நீங்க தான் தேவ பக்திக்குரியவர்கள். இதை நம்ம செய்யாம சொன்னா அவிசுவாசியோட கேடு கட்டவன் சொல்லுது வசனம். ஹல்லேலூயா. இந்த ரம்யம் நமக்கு இல்லாமல் போனால் அவிசுவாசியுடன் கேடு கட்டவங்க நம்ம. ஹல்லேலூயா. அப்ப போதும் என்கிற நிறைவோடு மனரம்யமா இருக்கிறதே தேவ பக்திக்குரிய ரகசியம். அதுதான் ஆதாயம், அதுதான் ப்ராஃபிட். புரியுதா? அப்ப அவன் தான் ரிச்சஸ்ட் மேன், அவன் தான் ரிச்சா இருக்கிறான் அந்த உலகத்துல. எத்தனையோ பேருக்கு எல்லாம் இருக்கு, ஆனாலும் அவங்களுக்கு என்ன கிடையாது? நிறைவு வர்றதில்லை, சமாதானம் கிடையாது, தூக்கம் இல்லை, சரியா அவங்களால சாப்பிட முடியல. ஏன்னா ஒரு நாள் அவன் நிறைவு பெறதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நான் நிறைவோட நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்லா நான் சமாதானமா தூங்கிட்டு இருக்கேன், கர்த்தர் எனக்கு அப்படி ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை போதும் என்கிற நிறைவோடு என்ன செய்யுங்க? ஜீவனம் பண்ணுங்க. அதான் தேவ பக்தி. அடுத்தது யாக்கோபு சொல்றாரு, 1வது அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனத்தை வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். யார் இப்ப இப்படிப்பட்டவன் தேவ பக்தி? யாரு? நாவை அடக்காதவன். ஹல்லேலூயா. யாக்கோபு தான் நாவுக்கு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நாவுக்கு அதிகமான விளக்கம் கொடுத்திருக்கிறது, ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது யாக்கோபு தான். ஒரு சின்ன நரம்பில்லாத நாக்கு, எலும்பில்லாத நாக்கு என்ன பண்ணிடும்? பெரிய வீட்டையே நெஞ்சிடும், கொளுத்தி விட்டுரும். புரியுதா? ஒரு பெரிய கப்பலை ஒரு சுக்கான் திருப்புவது போல இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு நாக்கு என்ன பண்ணிடும்? திருப்பி விட்டுரும். நல்லா போயிட்டு இருக்கிறத இந்த நாக்கு என்ன பண்ணிடும்? கெடுத்தும் போடும், நல்லாதான் செய்யும். புரியுதா? நாக்குக்கு அந்த வல்லமை இருக்குன்னு சொல்றார். இங்க சொல்றாரு, ஒருவன் தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணிக்கொண்டிருப்பானால், அவன் அப்படிப்பட்ட தேவ பக்தியோடு நடந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் என்ன பிராக்டிஸ் பண்ணணுமா?
நாவை அடக்குவதற்கு பிராக்டிஸ் பண்ணணும். என் வாய் என் இஷ்டப்படிதான் பேசுவேன்னு சொல்றதுக்கு புறஜாதியானுக்கு உரிமை உண்டு, ஆனா நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தரல. பேசுறதுக்கு முந்தி கொள்ளக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. பேசுறதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? தாமதிக்கிறவர்களா இருக்கணும். கேட்கறதுக்கு தான் தீவிரம் உள்ளவங்களா இருக்கணும். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? கேட்க முன்னாடியே பேச ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்க முன்னாடி இவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. கடைசியில் என்னன்னா அவங்க பேச அவங்க மறந்துடுவாங்க. ஹல்லேலூயா. எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறவங்க தான் உடனே எடுத்தோடனே பேசுறது. எனக்கெல்லாம் தெரியும், வாய் மூடு. சிலருடைய பேச்சு. ஹல்லேலூயா. நாவை அடக்காதவன் தேவ பக்திக்குரியவன் அல்ல. வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்கிறவன் தேவ பக்திக்குரியவன் அல்ல. ஒரு நல்ல விசுவாசியா இருக்கிறவன் வீண் பேச்சுகளுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கிறவனா இருக்கக்கூடாது. நம்ம முதல்ல இருந்தே ஒவ்வொரு பாயிண்டா பார்த்துட்டு வர்றோம். இங்க சொல்றாரு யாக்கோபு, உடைய நாவை என்ன செய்? அடக்கிக்கோ. பேச வேண்டிய அநேக நேரங்களில் பேசாம இருக்கிறதுனால உனக்கு நல்லது, உங்க உடம்புக்கு நல்லது. புரியுதா? இஷ்டத்துக்கு பேசுறதுனால ஒரு நாளும் ஒருத்தரும் ஜெயிக்க போறதில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. வாயினால மேற்கொண்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தனும் சொல்ல முடியாது. என் வாயினால நான் ஜெயிச்சிட்டேன், என் வாயினால சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நீங்க சொல்ல முடியாது. அங்க பிரச்சனையோட தான் வருவீங்க. புரியுதா? அதனால ஒண்ணு சொன்னா இங்க 9 வார்த்தையை சொல்லிட்டு அப்படி மூச்சு இறைக்க வர்றது சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் நல்லா கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் வந்து மூச்சு விடுவாங்க. அப்படி முயாலையுமே மூச்சு வாங்கி அப்படி நல்லா கொடுத்து தான் வந்திருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது லெவல்ல போயிட்டு இருக்கும். இவங்க நினைப்பாங்க நான் கொடுத்ததுனால சால்வ் ஆயிருச்சுன்னு. இல்ல, அது 3 மடங்கா பெருசா இருக்கும். அங்க அடுத்தது இவங்க திரும்ப கிளம்புறது அதிக பூஸ்டோட. இப்போ 9, 18, 27, 37 வார்த்தையை சேர்த்து பேசிட்டு வர்றது அடுத்தது. இப்படிதான் வளர்ந்துட்டு போகுதே ஒழிய வார்த்தையினால ஒருவனும் மேற்கொண்டதாட்டு கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப எது தேவ பக்திக்குரிய ரகசியம் அப்படின்னா, எது தேவ பக்தி அப்படின்னா, மாய மூடி அமைதலோடு இருக்கிறது. புரியுதா? தன் நாவை ஒருவன் அடக்காவிட்டால் எல்லா இடத்திலும் அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஏட்டிக்கு போட்டு இன்னும் பேசாதீங்க. இதனால கர்த்தருடைய நாம மகிமை பட போறது இல்லை. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் என்ன? அவங்க பேசினாலும் அமைதலோடு வர்றது. அவங்க எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 9 வார்த்தை சேர்த்து பேசுறது இல்லை, இல்லாதது சேர்த்து எடுத்து போட்டு பேசுறது இல்லை. நாம் அமைதலோடு வர்றதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். ஹல்லேலூயா. 2 மனுஷங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புறேன். எது இந்த தேவ பக்திக்குரியவர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. இப்ப நம்ம ஆலோசனைகளை பார்த்தோம். வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மனுஷர்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, தேவ பக்தியா இருந்த ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள் இல்லையா. கொர்நேலியுவை குறித்து நீங்க படிக்கும்போது அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவனை குறித்து சொல்லும் போது வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் தேவ பக்திக்குரியவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து, குவாலிட்டி பாத்தீங்களா? ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தேவ பக்தி உள்ள மனுஷன் என்ன பண்ணானா, வசனம் தெளிவா சொல்லுது. நான் முதல்ல வாசித்த வசனத்தின்படி ஒருவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? தன் சொந்த ஜனத்தையும் தன் சொந்த குடும்பத்தையும் விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான். நம்ம வாசித்தோம் இல்லையா? கொர்நேலியை படித்து படிக்கும் போது தேவ பக்திக்குரிய மனுஷன் அவன் தன் வீட்டாரோடு, அவன் வீட்டாரை கவனிக்கிறவனும் விசாரிக்கிறவனும் தன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து,
அடுத்து என்ன பண்ணியிருக்கிறான்? அவன் தன் குடும்பத்தை விசாரிச்சிருக்கிறான். அப்புறம் அவனுடைய ஜனங்களை, அவனை சார்ந்திருந்த பக்கத்தில் இருந்த குடும்பத்தார் எல்லாரையும் என்ன பண்ணியிருந்தான்? உதவிகளை செய்தான், தான தர்மங்களை செய்தான். மூணாவது என்ன, எப்படிப்பட்டவனா இருந்தான்? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருந்தான். இது ஒரு நல்ல குவாலிட்டியான லைஃப். பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவ பக்திக்குரிய மனுஷன் என்றால் கொர்நேலியு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். என்ன பண்ணிட்டு இருந்தாரு? குடும்பத்தை கவனித்தாரு, ஜனத்தார கவனித்தாரு, ஜபிக்கிறவராக இருந்தார். இப்போ பேதுருவை கூப்பிட்டு நீ சுவிசேஷம் ஒழுங்குபடுத்துன்னு சொன்ன போது அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? தன் வீட்டை மாத்திரம் ஆயத்தப்படுத்தி இருக்கலாம்ல, தன் குடும்பத்தை தன் வீட்டுக்குள்ள இருந்தவங்களை மட்டும் ஆயத்தப்படுத்தி இருக்கலாம்ல? இல்ல, தெரிந்த அத்தனை பேரையும் அழைத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷம் என் வீட்டுக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு யாருக்கெல்லாம் எனக்கு தெரியுமோ எல்லாரையும் வரவழைத்து ஆயத்தத்தோடு காத்திருந்தான். நமக்கு சம்பவம் தெரிஞ்சானா சொல்லிட்டு போறேன் நான். பண்ணாரா இல்லையா? அப்ப பாருங்க, அவர் என்ன பண்ணாருன்னா உலக பிரகாரமாக எல்லா தேவைகளையும் சந்தித்த ஒரு மனுஷனாக இருந்தான். ஆவிக்குரிய பிரகாரமாக எல்லாவற்றையும் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறவனாகவும் இருந்தான். தேவன் அவனிடத்துல பேசின போது, பேதுருவை அழைத்து நீ வசனத்தை கேள் என்று சொன்ன போது, அவர் தான் மாத்திரம் இல்லை, தன் வீட்டில் உள்ளவர்கள் மாத்திரம் அந்த அதை பெற்றுக்கொள்ள கூடாது என்று நினைத்து, அது மாத்திரம் அந்த சுயநலம் இல்லை, எனக்கு தெரிந்த எல்லாரையும், புரியுதா உங்களுக்கு? தனக்கு தெரிந்த அத்தனை பேரையும் அழைத்து பேதுருடைய வசனத்துக்காக காத்திருந்தான். அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது பேதுரு வந்தாரு, திருவசனத்தை பிரசங்கித்தாரு, வசனத்தை கேட்டுக்கொண்டு வந்தவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுரு வந்து எருசலேமுக்கு வந்து அப்போஸ்தலர் என்ன தெரியுமா சொன்னாரு? அன்று நாம் எருசலேமில் அனுபவித்த அதே ஆவிக்குரிய அனுபவம் கொர்நேலியுடைய வீட்டிலும் உண்டாயிருந்தது. புரியுதா உங்களுக்கு? நாம் எப்படி எருசலேமில் இந்த அனுபவத்தை பெற்றோமோ அதே அனுபவத்தை கொர்நேலியுடைய வீட்டிலும் பெற்றுக்கொண்டோம். இப்போ கொர்நேலியு எப்படிப்பட்ட மனுஷன்? தேவ பக்திக்குரிய மனுஷன். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தான், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்தான். அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, ஒரு தேவ பக்திக்குரியவன் என்று சொன்னால் the worldly needs எல்லாவற்றையும் கொடுக்கிறவனா இருக்கணும், ஸ்பிரிச்சுவலி எல்லாவற்றிலும் blessing உள்ளவனா இருக்கணும். நம்ம அநேகர் என்ன பண்றோம், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உலக பிரகாரமான நீட்ஸுக்கு நம்ம ஓரளவுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருப்போம், ஆனால் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ்ல நம்ம விழுந்து கிடப்போம். ஸ்பிரிச்சுவலான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம இருப்போம், ஸ்பிரிச்சுவலான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வீக்கா இருப்போம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ரெண்டு காரியத்திலும் நீ ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தேன்னு சொன்னா, நீ சரியா ப்ரொவிஷனல் கொடுத்தேன்னு சொன்னா, நீ தான் தேவ பக்திக்குரியவன். கொர்நேலியு அப்படிதான் இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கொர்நேலியுடைய லைஃப். புரியுதா? தன் குடும்பத்துக்கு தேவையான சந்திச்சான், தன் ஜனத்துக்கு தேவையானதை சந்திச்சான், தன் ஜனத்துக்கு தேவையான எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்த ஒரு நல்ல தேவ பக்திக்குரிய மனுஷன். அடுத்தது இன்னொரு மனுஷன் அவங்களுக்கு காண்பித்து நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25 வாசி. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இங்க யாரை குறித்து சொல்லுகிறது? சிமியோன் என்கிற ஒரு மனுஷனை குறித்து. இருண்ட காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். நமக்கு தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? இருண்ட காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த இருண்ட காலத்தில் இவன் தேவ பக்தியோடு, பிரைஸ் தி லார்ட், நீதி உள்ளவனாகவும் தேவ பக்திக்குரிய மனுஷனாகவும் இருந்தான். அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு பிரத்யட்சமான கர்த்தருடைய தரிசனங்களும் வசனங்களும் இல்லாத காலத்திலும் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தான். இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் பிறப்பார் என்று காத்து கொண்டிருந்தான்.
புரியுதா உங்களுக்கு? நல்ல சபை கூடுதல், நல்ல ஆவிக்குரிய கூட்டம், கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கிற நேரத்தை நம்ம ஒழுங்கு ஆவிக்குரியவனா இருப்பது அல்ல, அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா எதுவுமே இல்லாத காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்காக, வாக்கு தத்தத்துக்காக காத்து கொண்டிருந்தான். உன் பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவை நீ காண்கிறதுக்கு முன்பே மரிக்க மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்லி இருந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? அப்போ அப்படி அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டதுனால தேவ பக்தியோடு என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? காத்து கொண்டிருந்தான். யார் அவர் கூட இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். அப்ப தேவ பக்திக்குரியவனிடத்துல யார் இருப்பா? பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாராம்? 26வது வசனத்துல, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே. ஆமா, அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவை காண்கிற வரையிலும் நீ என்ன செய்ய மாட்ட. ஆம், ஆவியானவர் அப்ப என்ன செய்திருக்கிறார்? அவருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து பேசி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நீ என்ன செய்வ? காண்பாய். ஹல்லேலூயா. அப்ப தேவ பக்திக்குரியவனுக்கு ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா, கிறிஸ்துவை காண்போம் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு இயேசுவை நான் காண்பேன்? ஆமா, நல்ல கோரஸா கையை தூக்குவோம். ஹல்லேலூயா. இயேசுவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மாம்சத்தில் அல்ல, ஆவியிலே, ஆவியானவராலே சிமியோனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆவியானவர் சொன்னது போல இயேசுவை என்ன பண்ணார்? அவர் கண்டார். அப்ப தேவ பக்திக்குரியவனோடு ஆவியானவர் இருப்பார். இரண்டாவது, அந்த ஆவியானவர் இயேசுவை காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவ ஆவியானவர் யாரோடு இருப்பா? தேவ பக்திக்குரியவனோடு. அந்த ஆவியானவர் இயேசுவை காணும்படி செய்வார். அடுத்தது அதே தொடர்ந்து வாசிங்க. அடுத்தது மூணாவது என்ன பண்ணியிருந்தார்? ஆவியானவர் அவனை நடத்தி கொண்டிருந்தார். அப்ப மூன்றாவது, ஆவியானவர் தேவ பக்திக்குரியவனோடு இருந்து அவனோடு நடப்பார், இல்லைன்னா இருப்பார், அவனோடு அவனை நடத்தி கொண்டிருப்பார். தான் சரியான வார்த்தை இல்லையா? ஏவுதலினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டான். அப்ப பக்திக்குரியவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகத்தை பெற்றவன், பரிசுத்த ஆவியினாலே இயேசுவை காண பண்ணினவர். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நடத்துவார். அடுத்தது கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்து இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும், நல்லா கவனிங்க, இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இந்த பூமியை குறித்து பேதுரு சொல்றார். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியை குறித்து பேதுரு சொல்றார். முடிஞ்சு போனதல்ல, இனி வரப்போகிற பூமி அல்ல, இப்ப இருக்கக்கூடிய இந்த பூமியை குறித்து பேசுறார். வாசிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? இந்த பூமியும் வானமும் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதாம்? வசனம் என்ன சொல்லுகிறது? வசனத்தை கவனமா படிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு, தேவ பக்தி இல்லாதவர்களை நியாயம் தீர்க்கும்படி அழிந்து போகும். எதெல்லாம் அழிந்து போகும்? தேவ பக்தி இல்லாதவன் அழிந்து போவான். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது எது அழிந்து போகும்? நீங்கள் காண்கிற வானமும் நீங்கள் நடமாடி கொண்டிருக்கிற பூமியும் தேவ பக்தி இல்லாதவனோடு சேர்ந்து அழிந்து போகும். அதான் பேதுரு சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா அந்த வானமும் பூமியும் அழிந்து போகும்னு சொல்லி? பூமி, வானம் ஒரு பாயை போல சுருட்டப்பட்டு மாறி போகும், பூமியானது வெந்து உருகி போகும். பேதுரு எழுதி வச்சிருக்கிறார். புரியுதா? எது? நீங்க நடமாடிட்டு கொண்டிருக்கிற இந்த பூமி, நீங்கள் காண்கிற இந்த வானம், எதோடு, யாரோடு கூட? தேவ பக்தி இல்லாதவர்களோடு கூட. ஹல்லேலூயா. அப்ப யார் தேவ பக்தி இல்லாதவன்? தன் சொந்த ஜனத்தை
விசாரிக்காதவன், தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன், விசுவாசத்தை மறுதலித்து, தேவ பக்தியின் ரகசியத்தை மறுதலித்து அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருக்கிறவன். இப்படிப்பட்டவர்கள் பூமியும் வானமும் அழிந்து போகும்போது ஆண்டவரால் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போவார்கள். வாசிங்க தொடர்ந்து. பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். 9வது வசனத்தை பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் பேதுரு இதை சொல்றார் அப்படின்னா, நீங்க படிச்சீங்கன்னா 4வது வசனத்தை படிங்க. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? இந்த கேள்வி அன்றைக்கே இருந்திருக்கு பேதுரு ஊழியம் பண்ண காலத்திலேயே. பிரைஸ் தி லார்ட். பேதுரு ஊழியம் பண்ணது கிபி 60க்குள்ள இல்லையா? அந்த காலத்திலேயே அவர் வருவார் என்ற வாக்கு தத்தம் எங்கே? வருஷம் 2025 ஆயிருச்சு. இப்ப கேட்கிறாங்களா இல்லையா? சுத்தி சுத்தி கேட்கிறாங்கல்ல, அவர் எங்க வர போறாரு? வெளியில இல்ல, வெளியில இருக்கிறவன் அல்ல, புறஜாதி அல்ல, கிறிஸ்தவனே கேட்கிறான். அவர் வருவார் என்கிற வாக்கு தத்தம் எங்கே? அதுக்கு தான் பேதுரு சொல்றாரு, தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி, ஆமா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் தாமதிக்கிறவர் சீக்கிரம் வருவார். தேவ பக்தி இல்லாதவர்கள் இந்த வானமும் பூமியும் அழிக்கப்படும் போது நியாய தீர்ப்பு அடைந்து அதோடு கூட அழிந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், எப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு பேசி இருக்கிறார். நாம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக.